வணக்கம். இன்று 25/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. துளாராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மிக 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 3க்கும் 6க்கும் 1க்கும் 8க்கும் உரியவங்க பரிவர்த்தனை யோகம். இது ஒரு விபரீத ராஜயோகம். 7ஆம் அதிபதி 9ல், இன்னொரு திரிகோணத்தில் போய் உட்காருது. அப்போ 2 விதமான அதீத யோகம் இந்த துளாராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நடக்கும். வாங்க வீடியோக்குள்ள. மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. 1க்கும் 8 செவ்வாய் 3ல் போய் உட்காந்து 3ஆம் அதிபதி புதன் 11ல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 40 நாளைக்கு 48 நாளைக்கு அங்கே இருந்தார். நாளைக்கே ஒரு பயிற்சியாகி 12க்கு வரார். அப்போ மேஷராசியினுடைய ராசியாதிபதி 3ல், தனஸ்தானத்தில் குருவும் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ல் மறைஞ்சிருக்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு 2 நாளாக இந்த மேஷராசினியர்கள் சம்பாரிச்சிருப்பாங்க, உடனே செலவு பண்ணியிருப்பாங்க. கையில் காசு வாங்கினா பையில் போடலை அப்படின்ற நிலைமையை சந்திச்சிருப்பாங்க. அது இன்னையோட விலகுது. ரிஷபம், அந்த ரிஷபராசியினுடைய ராசியாதிபதி உச்சம். 11ஆம் அதிபதி ராசியில் குரு, ஜென்ம குரு அப்படிம்பாங்க. ராசிக்குள்ளே ஜென்மம் குரு இருக்கார். அப்போ ஏதோ ஒரு மன அழுத்தத்தை சந்திச்சிட்டு இருப்பாங்க இன்னைக்கு. ஆனால் அதே நேரத்தில் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 10ல் உட்காந்துருக்கிறார். பணப்புழக்கம் சுமாராக இருக்கும். வரும் போகும். 5ல் கேது. இந்த பூரிய புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது இருக்கும்போது ஏதாவது பசங்களால் சிறு சச்சரவுகள் விலகும். மிதுனம், ராசிக்குள்ள செவ்வாய், அவர் வெப்பக்கரகம், இரத்தக்கரகம். அதே நேரத்தில் 5ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்து 10ல் உட்காந்துருக்காரு. பணப்புழக்கம் இதெல்லாம் பணம் படைத்தோர் பொருள் இல்லாருக்கு உங்களுக்கு நீ பொருளாதாரம் நல்லா தான் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. செல்வ செழிப்போடு நீ எதையும் சமாளித்து பணம் 10 செய்யும். உங்களுக்கு 11 இன்றைக்கி செய்யும். மிதுன ராசி நேயர்களுக்கு. கடகம், ராசியாதிபதி சந்திரன் இன்னைக்கு மகரத்திலிருந்து தான் வீட்டை திரும்ப பார்க்குறார். சந்திரன் 8ல் சனி. மன அழுத்தம், ஏதாவது ஒரு வகையில் மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 8ல் போய் ஆட்சி பெற்றவங்கள சேரும்போது பணப்புழக்கம் இருக்கும். பணப்புழக்கம், தனம். அதே நேரத்தில் 11ஆம் அதிபதி லாபாதிபதி உச்சமாக உட்காந்துருக்கான். 9ல் 11ஆம் அதிபதி வெளி ஊர் 6 தாண்டி போயிட்டு வரணுன்ற ஒரு விதி. யாருக்கு? கடகராசி நேயர்களுக்கு 6 தாண்டி போகணும். சுக பயணம். அதே 11க்கும் 4 4ஆம் அதிபதியாக வராரு. ஆடை ஆபரணம் சேர்க்கை நல்லாயிருக்கும். ஆடை ஆபரணம் இன்றைக்கி சேரும். நகை நட்டுகள்
சேரக்கூடிய நாள். இந்த கடகராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு இந்த யோகம் நடக்கும். சிம்மம் ராசியாதிபதி 7ஆம் அதிபதி ஆச்சு. வெளிவட்டாரங்கள் நட்பு வட்டாரங்கள் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் மந்தன் பிற்பகுதி நடக்கும், முற்பகுதி டல்லடிக்கும். 10ல் பார்த்தா குரு 10ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்துருக்கான். 3ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்து எங்கே 8ல் உட்காந்துருக்கிறார். அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வரவு, திடீர் பொன்பொருள் சேர்க்கை. இன்றைக்கி சிம்மராசி திடீர் யோகங்கள் உண்டு. அதே சமயத்தில் தன ஸ்தானத்தில் கேது இருக்கார், சுருக்கி காட்டுவார். மிச்சமிச்சு இல்லாத ஒன்று பண்ணுவார். வர்றது தானே ஆற்றுல வந்தது மணல் சுருன்ற மாதிரி ஒரு விபரீதமாக டக்குன்னு செலவு பண்ணுவீங்க. கன்னி இந்த கன்னி ராசிகளில் 7 சுக்கிரன் 2ஆம் தனஸ்தானாதிபதி 9ஆம் அதிபதி உச்சத்தில் உட்காந்து 7 வெளிவட்டாரங்கள் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில், மனைவி வட்டாரத்தில் அந்நியமாக இருப்பீங்க. மனவிட்டு பேசுவீங்க. நண்பர்கள் வட்டாரத்துலேயும் மனவிட்டு பேசுவீங்க. அதே நேரத்தில் 9ல் குரு இருக்கார். அப்பா வீட்டு உதவுனர், அப்பா வீட்டு வர்க்கம், அத்தை, சித்தப்பா, பெரியப்பா, இவங்களால உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் இன்றைக்கி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு. அதே இடத்துல 10ல் செவ்வாய் இருக்குது. 10ல் செவ்வாய் அவர் 3க்கும் 8 இருக்கார். 8ஆம் அதிபதினால சொத்து சுகத்தினால் அது சம்மந்தப்பட்ட பணம், சொத்து சம்மந்தப்பட்ட உதவிகள் பணம் கிடைக்கக்கூடிய நாள். இந்த பூமி சேர்க்கை இருக்குல்ல, பூமி சம்மந்தப்பட்ட அதனால் சின்ன வருமானம் இல்லை பரிவர்த்தனை பண்ணுறோம், அதனால் ஒரு ஊக்கத்தொகை. அதை மாதிரி இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி உண்டு. துலாம் பார்த்தா 3க்கும் 6 குடையவங்க பரிவர்த்தனை, 1க்கும் 8 குடைய பரிவர்த்தனை, 2க்கும் 7 குடைய செவ்வாய் திரிகோணத்தில் போய் 9ல் உட்கார்றார். 7ஆம் அதிபதி 9ல் போய் உட்கார்றது ஒரு சிறப்பு. 3க்கு 6 கூடைய குரு 8ல், 8ஆம் அதிபதி சுக்கிரன் 8க்கும் 1 கூடிய சுக்கிரன் 6ல் போயிட்டு உச்சமாக உட்கார்றாங்க. அப்போ இது ஒரு விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு துளாராசி. இன்னைக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல சம்பளங்கள் அல்லது சன்மானங்கள், சம்பந்தங்கள், மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏற்படும். பயணங்களில் ஆதாயம் உண்டாகும். தூரதேச பயணம் அல்லது ஆறு தாண்டி போகிறோம், அதில் ஆதாயம் கிடைக்கும். விபரீத ஆதாயம், உழைப்பை விட ஊதியம் அதிகம் சொல்லுவோம்ல, அது இந்த துளாராசினியர்களுக்கு நடக்கும். ஆபரணங்கள், நகை, நட்டு, விலை உயர்ந்த ஆபரணங்கள், நகைகள், ஆடைகள், இது சேரும். சுக்கிரன் பரிவர்த்தனைங்கிறது, சுக்கிரங்கிறது கலைக்கு அழகுக்காரன். நகை, ஆபரணம், துணிமணி, இதுக்கெல்லாம் உரியவர். அதே நேரத்தில் வாகனம், சொகுசான கார், அது சம்மந்தப்பட்ட வாகனங்கள் இந்த துளாராசினியர்களுக்கு இன்னைக்கு கைகூடும். சொந்த காரே இல்லைன்னா வாடகையில் போய் பார்ப்பீங்க. அதே நேரத்தில் வாகனத்தை மாற்றிக்கலாம், வாகன மாற்றம் ஏற்படும். இது மாதிரிலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை இன்னைக்கு கிடைக்கும். மனமகிழ் மன்றம் போய் பேசுவீங்க, அது மாதிரி எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு மிக சிறப்பான நாள் இந்த துளாராசி நேயர்களுக்கு. விருச்சிகம் 1க்கு 6 கூடிய செவ்வாய் 8க்கு போகிறார்.
4ல் சனி ஆட்சி, 11ல் கேது, 12க்கும் 7 கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 5ல் உட்காந்துருக்கார். பிள்ளைகளால் அனுகூலமான நாள். சொன்னபடி டான்னு கேட்பாங்க. இவ்வளோ நாள் நேற்று வரையும் கேட்காத அந்த பையன் இன்னைக்கு கேட்பான். சரிப்பா அப்படிம்பான். 4ல் சந்திரன் வாகன விருத்தி நல்லா இருக்கும். பூமி சேர்க்கை, வாகன சேர்க்கை. ஆனால் முடவன் லேட்டாக கிடைக்கும். டக்குன்னு கிடைச்சிருவார். ஆனால் அன்றைக்கி மத்தியானத்துக்கு கிடைச்சிருவார். 10ஆம் அதிபதி 4ல் உட்காந்துருக்கார், வாகனஸ்தானம். ஆனால் சனியாக இருக்கிறதுனால அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ ஏதாவது பாதிப்பு மாதிரி தெரியும், வந்து விலகும். ரிஷபராசி நேயர்களுக்கு அம்மா சம்பந்தப்பட்ட ஒரு உடம்பில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து போகும். தனுசு 7ல் செவ்வாய், 2ல் சந்திரன். யார்? 8 கூடிய செவ்வாய் 2ல் உட்காந்து அந்த வீட்டுக்குரிய ஆட்சியாக உட்காந்துருக்கிறார். பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். 10ல் கேது இருக்குனால வர்றதுக்கு சரி போதும், அவ்வளோதான். ஆனால் வரும். மிச்சம் இல்லாத அப்படின்னு சொன்னால் கூட கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய அவசியம் இன்னைக்கு கிடையாது, வந்துடும். வரவுக்கு செலவுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கு. மகரம் ராசிக்குள்ள சந்திரன், மனக்குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த லக்னத்துக்கு அவர் 7ஆம் அதிபதி. தனஸ்தானாதிபதியை சனி ஆட்சியாக உட்காந்துருக்கார். அந்த இடத்துல 8ஆம் அதிபதி உட்காரு. பொருளாதார முடக்கம் ஏற்பட்டு விலகிடும். முழு யோகாதிபதி உச்சமாக உட்காந்துருக்கிறார் 3ல். நினச்சது நடக்கும். வீரியஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கும், நினச்சது நடக்கும். நினைக்கிறதா நடக்கிறதா நினைப்பீங்க, இப்படி வச்சுக்கோ. அது மாதிரி ஒரு மகர ராசி இன்னைக்கு உங்களுக்கு 5ல் குரு இருக்கார், 12ஆம் அதிபதி 5ல். இப்போ பசங்களால், குழந்தைகளால் ஏதாவது தொல்லைகள் ஏற்பட்டு விலகிடும். சின்ன வைத்திய செலவு ஏதாவது ஏற்படும். கும்பம் ராசியாதிபதி ஆட்சி, 7ஆம் அதிபதி ராசிக்குள்ளேயே வந்து உட்காந்து 5ஆம் அதிபதி ராசிக்குள்ளே உட்காந்துருக்கு. இன்றைக்கி சுபிட்சமான நாள் இந்த கும்பராசிக்கு. தனஸ்தானத்தில் வேறு சுக்கனை வேறு உட்காந்துருக்கார். ஒரு 4க்கு உடையவர். இப்போ 4க்குடைய தளத்துக்கு வரும்போது வாகனத்தில் பணப்புழக்கங்கள் ஏற்படும். தனஸ்தானாதிபதி வலுவாக வரார். அவர் 9ஆம் அதிபதியும் வரார். பணப்புழக்கங்கள் சீராக இருக்கும். மீனம் ராசியில் ராகு பெருசு பண்ணுவார். மன அழுத்தம் இருந்துக்கிட்டு இருக்கும், பெருசு படுத்துவார். 7ல் கேது, மனசஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும். 4ல் செவ்வாய், 2ஆம் அதிபதி 4ல் செவ்வாய் வெப்பக்கிரகம். மனஸ்தானத்தில் வந்து செவ்வாய் இருந்தால் ஏதாவது போட்டு குழப்பம் இருந்தால் அந்த வீட்டுக்குரிய புதன் 12ல் மறைகிறார். எதையும் தொட்ட டக்குன்னு செய்ய முடியாது இன்னைக்கு. அதே சமயத்தில் இந்த ராசிகாரவங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 3க்கும் 8 கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் உட்காந்துருக்க. மன அழுத்தம், உடம்பு வலி ஏதாவது இருக்கிற மாதிரி இருக்காது. மெடிக்கலாக ஒன்றும் இருக்காது. ஆனால் எனக்கு ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டுவீங்க. அது நாளைக்கிலேருந்து கொஞ்சம் தெளிவாகிடும். நாளைக்கு இந்த புதன் பயிற்சி நாளைக்கு. அந்த புதன் எங்கே வராரு? 7ஆம் அதிபதி வலு இழக்கிறார். இப்போ மறைவிடஸ்தான வலு, நாளைக்கு நீச்சமாக வரார். ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடம் மனக்காரகன் அல்லது 4க்குரிய புதன் நாளைக்கு நீச்சம் அடைஞ்சு வலு இழக்கிறார். அதன் பிறகு ஒரு தெளிவாக இருப்பீங்க. நாளை சந்திப்போம்.